இலங்கை மட்டுமல்ல, புலம்பெயர் தேசங்களிலும் வசிக்கின்ற தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய நாளிலும் நாங்கள் துரைக்கப்பால் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் நாங்கள் துரைக்கப்பால் நிகழ்ச்சியில் சமூகத்தில் நல்லதொரு நிலையிலிருந்து மக்களுக்கு, மாணவர்களுக்கு சேவையாற்றி தொடர்ந்தும் சேவையாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு மனிதரைத்தான் நாங்கள் இணைத்து கொள்ளப் போகின்றோம். இவரை தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. அவர் வேறு யாரும் அல்ல, சாதனை தமிழன் கலாநிதி செஞ்சொற்செல்வர் ஆர் திருமுருகன் அவர்களைத்தான் நாங்கள் இன்றைய தினம் துரைக்கப்பால் நிகழ்ச்சியூடாக இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். ஆரம்பத்தில் இவரை உங்களுக்கு ஒரு சிறந்த சொற்பொழிவாளனாக தெரிந்திருக்கு. அதன் பின்னர் ஒரு ஆசிரியராக, அதிபராக, சிறந்த சமூக சேவையாளனாக தெரிந்தார். இவ்வாறு ஒன்றுக்கும் மேற்பட்ட துறைகளில் தன்னை நிலைநிறுத்தி இன்று வரை தன்னாலான சேவைகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற அவரை துரைக்கப்பால் நிகழ்ச்சியூடாக இணைத்துக் கொள்வதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. உண்மையில் இவருடைய வாழ்க்கையில் 58 வருட வாழ்க்கையில் எவ்வாறான சவால்கள், எவ்வாறான படிநிலைகளை தாண்டி இன்றும் சமூகத்தில் நல்லதொரு நிலையில் இருக்கின்றார் என்பதை நாங்கள் பார்க்க போகின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். உண்மையில் இன்றைய தினம் துரைக்கப்பால் நிகழ்ச்சியூடாக உங்களை இணைத்துக் கொள்வதில் நாங்கள் பெருமைப்படுகின்றோம். ஏனென்றால் அண்மையில் கடந்த 25ஆம் தேதி நாவல்குழியில் சிவபூமி அரும்பொருள் காட்சியகம் திறந்து வைக்கப்பட்டது. அதனுடன் சம்பந்தப்பட்ட அதே வாரத்தில் நாங்கள் உங்களை இணைத்துக் கொள்வதில் எங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன், இந்த அரும்பொருள் காட்சியகம் அதற்கு முன்னர் நீங்கள் திருவாசக அரண்மனை போன்றவற்றை நீங்கள் முழு மூச்சாக நின்று தமிழர்களுக்காக, தமிழர்களுடைய கலை கலாச்சாரம், அவர்களுடைய பாரம்பரியங்கள் சிதைந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு முழு மூச்சாக நின்று செயற்படுகின்றீர்கள். அது தொடர்பாக நாங்கள் முதல் சில விடயங்களை கதைத்துவிட்டு நாங்கள் பின்னர் செய்யலாம். எங்கள் சமுதாயத்திலே குறிப்பாக போர் சூழலால் எங்கள் இனம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு காலத்தில் இலங்கையில் வாழுகின்ற தமிழர்கள் கல்வி வளம் மிக்கவர்களாகவும் கலை பண்பாடு பாரம்பரியங்களை உயிராக நேசிப்பவர்களாகவும் கருதப்பட்டார்கள். இங்கே வந்த ஒல்லாந்தர் சரி, ஆங்கிலேயர் சரி, தங்களுடைய குறிப்புகளில் கூட எழுதியிருக்கிறார்கள். மிக பிடிவாதமான உறவு பாரம்பரியங்களையும் தங்களுடைய சமய பாரம்பரியங்களையும் கடைசி வரை இந்த மக்கள் காப்பாற்றி கொண்டு வருகிறார்கள். அவர்கள் எத்தனையோ முயற்சிகள் செய்த போதிலும் எங்களுடைய பண்பாட்டு பாரம்பரியங்களிலிருந்து நாங்கள் விடுபடவில்லை. ஒரு பகுதி மக்கள் மதம் மாறிய போதிலும் 90% மக்கள் தங்களுடைய பூர்வீகத்தை கைவிடவில்லை. தங்களுடைய கொள்கையில் உறுதியாக நின்றார்கள். அவ்வளவு ஒரு பெரிய ஒரு சமுதாயம் கடந்த 30 ஆண்டுகளுக்குள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. உண்மைதான். இந்த சூழ்நிலையிலே எங்களால் ஆன முயற்சிகளை செய்து எங்கள் சமுதாயத்தினுடைய அடிப்படைகளை காப்பாற்ற வேண்டும், எங்கள் பாரம்பரியங்களுடைய அடையாளங்களை எங்கள் சந்ததிக்கு நாம் கையளிக்க வேண்டும் என்கின்ற பெருநோக்கத்தோடு தான் இந்த அரும்பெரு காட்சியகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது பல வருட கனவு இப்பொழுது நனவாகி இருக்கிறது. நான் பாடசாலை மாணவனாக இருக்கின்ற போது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் படிக்கிற போதே கலைஞானி செல்வரட்னம் அவர்களை ஸ்டான்லி வீதியில் இருக்கிற அவருடைய ஸ்டூடியோவில் போய் சந்திப்பேன். ஏனென்றால் அந்த பாதையாலே போகின்ற போது பலருடைய படங்களை, அறிஞர்களுடைய படங்களை, பாரதியார் போன்றவருடைய படங்களை பெருப்பித்து வைத்திருந்தார். பழைய ஜாலி போன்றவற்றை வெளியிலே வைத்திருந்தார். அதை பார்ப்பதற்காக உள்ளே போன போது அவருக்கும் எனக்கு நட்பு ஏற்பட்டது. அவர்களுடைய அரும்பொருட்கள், அவர்களுடைய சில விடயங்களை நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். அதனுடைய விளைவுதான் என்னுடைய மனதிலே இந்த பழம்பொருட்களை பாதுகாக்கணும் என்ற எண்ணம் ஏற்பட்டது. இது நீங்கள் சொல்கிறது உங்களுடையது எத்தனையாவது வயதில் இந்த தாக்கம் உங்களுக்கு ஏற்பட்டது? என்னுடைய 16 வயதில் நான் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் படிக்கிற போதே எனக்கு இந்த பழம்பொருட்கள் தொடர்பான ஒரு ஆவல் இருந்தது. நான் நினைக்கிறேன் அந்த தாக்கம், நான் நினைக்கிறேன் 35-40 வருடங்களுக்கு பிற்பாடு நினைவாகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் உங்களோட மெனண்டில் எப்படி இருந்துச்சு? எனக்கு அந்த எண்ணங்கள் இருந்த போதிலும் உண்மையிலே 21 ஆண்டுகளுக்கு முதல்
இங்கிலாந்திலே நடைபெற்ற ஒரு மகாநாட்டிலே உரையாற்ற போன போது லண்டனில் இருக்கிற பெரிய அரும்பொருட்காட்சியகத்தை பார்வையிட்ட போது ஆச்சரியப்பட்டேன். ஏனென்றால் இத்தனையோ நடராஜர் விக்கிரகங்கள் தென்கிழக்கு ஆசியாவிலிருந்து எடுக்கப்பட்டதென்று அங்கே போட்டிருந்தார்கள். பழைய கூடார வண்டில் தொடக்கம் பழைய பொருட்கள் எல்லாம் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. அப்பொழுதுதான் கவலையாக இருந்தது, கற்ற சமூகம் நிறைந்த யாழ்ப்பாணத்திலே ஒரு சிறிய அளவிலாவது ஒரு அரும்பொருட்காட்சியகத்தை சீராக பராமரிக்கவில்லை என்ற கவலை இருந்தது. அந்த 21 வருஷம் அந்த எண்ணத்தோடையே நான் இருந்தேன். என்றோ ஒரு நாள் இப்படி ஒரு அரும்பொருட்காட்சியகத்தை அமைப்பதன் கடவுள் தந்த ஆசீர்வாதமும் எனக்கு கடவுள் தந்த நாவன்மையும் அன்பர்கள் எனக்கு செய்கிற உதவியும் இன்றைக்கு இப்படி ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த சிவபூமி யாழ்ப்பாணம் அரும்பொருட்காட்சியகத்தை அமைப்பதற்கு வித்திட்டது. சரி, நீங்கள் இந்த அருங்காட்சியகம் அமைப்பது தொடர்பாக நீங்கள் கூறியிருந்தீங்க. ஆனால் உண்மையில் நீங்கள் கூறியது போன்று பலரினுடைய இந்த உழைப்பு இருக்கின்றது இந்த அரும்பொருட்காட்சியகத்துக்கு. அந்த அரும்பொருட்காட்சியகம் திறந்து வைக்கின்ற அந்த பொழுது உங்களுடைய இந்த கஷ்டங்கள் பூர்த்தி செய்ததன் பின்னர் உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்தது. என்னவென்றால் எல்லா பெரியவர்களும் இங்கே வந்தார்கள். எல்லா ஆத்மீக தலைவர்கள், பல்கலைக்கழகத்து சகல துறை பேராசிரியர்கள், கல்விமான்கள், அரசியல் பிரமுகர்கள் எந்த வேறுபாடிலும் இல்லாமல் அன்றைக்கு திறப்பு விழாவுக்கு வருகை தந்தார்கள். அதுக்கு பின்பு இந்த 3 நாட்களாக ஏராளமான மக்கள் வந்து பார்க்கிறார்கள். நான் ஒரு கரையில் இருந்து இந்த ஆர்வமாக வந்து போகிற மக்களை ரசித்து கொண்டிருக்கிறேன். ஒரு பெரிய பாரத்தை இறக்கி மக்களிடம் ஒப்படைத்த ஆனந்தத்தில் நான் இருக்கிறேன். சரி, நான் இந்த இடத்தில் உங்களிடம் ஒன்றை கேட்கலாம் என்று நினைக்கின்றேன். இணிவில், நீங்கள் பிறந்த இடம் வந்து இணிவில். இந்த இணிவில் மண் ஆறு திருமுருகன் என்ற மனிதனை எவ்வாறு வளப்படுத்தி இருக்கின்றது? குறிப்பாக இணுவில் கிராமத்திலே எங்களுக்கு கோயிலே திருவிழா இருந்தது. இணுவில் பரராஜசேகர பிள்ளையார் கோயில், இணுவில் கந்தசுவாமி கோயில், இதெல்லாம் எங்களுடைய குலதெய்வங்கள். சின்ன வயதிலேயே அந்த கோயிலில் எங்களுக்கு திருவிழா இருந்தது. என்னுடைய தாயார் ஆசிரியர், தந்தையார் ஆசிரியர், சிவத்தமிழ் சொல்லி தங்கம்மா அப்பா குட்டி அவர்களை எங்களுடைய திருவிழாவுக்கு தவறாமல் என் தாயார் பேச்சுக்கு கூப்பிடுவார். அப்பொழுது நான் 6-7 வயது சிறுவனாக இருந்து முன்னாலே பேச்சு கேட்பேன். கட்டாயம் இருந்து கேட்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். அப்படி சின்ன வயதிலேயே பேச்சு போன்ற விடயங்களில் ஆர்வம் காட்டி கோயில் திருவிழா, எங்களுடைய திருவிழா முக்கியத்துவம் வாய்ந்தது. என்னுடைய தாய் மாமனார் எல்லாரும் என்னிலே மிகவும் பற்றாக இருந்தார்கள். அந்த சூழலில் இணுவில் கிராமத்திலே எங்களுடைய இணுவில் எல்லையாக இருக்கின்ற ராமநாதன் கல்லூரியிலே தான் நான் ஆரம்ப கல்வி கற்றேன். அந்த கல்லூரியும் ஒரு பெரிய பிரசித்தமான கல்லூரி. அங்கேயும் பண்பாட்டு விழாக்கள், சமய விழாக்கள் இவற்றையெல்லாம் சிறப்பாக நடைபெற்றது. இவங்களுடைய கிராமம் அந்த பாரம்பரியத்திலே ஒரு பண்டித கலை பாரம்பரியத்திலே சமயத்திலே உயர்ந்த நம்பிக்கையுடைய ஒரு கிராமம் என்ற காரணத்தினாலே அந்த கிராமத்தை சுவாசித்தவன் என்ற வகையில் எனக்கு அந்த இயல்புகள் இருந்தது. அதே நேரத்தில் அந்த கிராமம் நான் இந்த சமய சொற்பொழிவு துறையில் ஈடுபட்ட போது 1991ஆம் ஆண்டு இணுவில் காரைக்கால் சிவன் கோவிலில் என்னை தொடர் சொற்பொழிவு ஆற்ற வைத்து செஞ்சொற்செல்வர் என்ற ஒரு கௌரவ பட்டத்தை மிகப்பெரிய சான்றோர்கள் முன்னிலையிலே அப்பொழுது மிக வயது உறவினருக்கு தந்து என்னை உற்சாகப்படுத்தினார். அதனாலே என்னுடைய ஊர் மீது எனக்கு இன்றைக்கும் அவர்கள் தங்களுடைய ஒரு பிள்ளையாக எல்லா ஊர் மக்களும் கருதுகிறார்கள். என்னுடைய தந்தையார் கோப்பாயை சேர்ந்தவர். கோப்பாயிலும் எங்களுக்கு வீடு இருந்தது. கோப்பாயிலும் அவர்கள் தங்களுடைய பிள்ளையாக கோப்பாய் நீர்வேலி மக்கள் கருதுகிறார்கள். என்றால் என்னுடைய தந்தையார் நீர்வேலி கந்தசுவாமி கோயில் நிர்வாகத்தில் இருந்தார். அங்கேயும் எங்களுக்கு திருவிழா இருந்த காரணத்தினாலே அங்கே தந்தையார் நீர்வேலி அத்தியார் இந்து கல்லூரியில் ஆசிரியராக இருந்தார். அவர் அங்கே தன்னுடைய கோயிலுக்கு சமய சொற்பொழிவுகள் விழாக்கள் எல்லாம் கட்டுப்பாடாக நடத்துவார். அப்பொழுதும் என் தந்தையாரோடு நீர்வேலி கோப்பாய் கோயில்களிலே நாங்கள் நல்ல விடயங்களை கட்டுவோம். இப்பொழுது அந்த மக்கள் நீர்வேலி கோப்பாய் மக்கள் தங்களுடைய பிள்ளையாகத்தான் என்னை கௌரவிக்கிறார்கள். இவர்கள் அம்மாவினுடைய ஊர் மக்கள் என்னை கௌரவிக்கிறார்.
நான் நினைக்கின்றேன் உங்களுடைய அந்த பின்புலம் நீங்கள் வாழ்ந்த இடம், நீங்கள் பிறந்த இடம், அது மட்டுமில்லை உங்களுடைய தாய் தந்தையர் அவர்களினுடைய இந்த பின்புலங்கள் கூட உங்களை இந்த ஆன்மீகத்தில் வந்து நல்லதொரு நிலையில் உள்வாங்கி இருக்கின்றது. என்னுடைய தாய் தந்தை பரம்பரையாக பிறவி சைவம். இப்போ நாங்கள் காலையிலே கோயில் சுவாமி கும்பிடாமல் கோயில் கும்பிடாமல் இருக்க முடியாது. அந்த ஒரு பெரிய பாரம்பரியம் எங்களுக்கு, எங்களுடைய மூதாதையருடைய பாரம்பரியம். உண்மையில் இன்றைக்கும் சொல்லுவார்கள், சில வயது முறையோர் சொல்லுவார்கள், என்னுடைய தாயாருடைய தந்தையார் தினமும் மாலையிலே கோயில்களுக்கு வந்து பெரிய தூண்டாமணி விளக்குக்கு எண்ணெய் விட்டு விளக்கு கொளுத்தி விட்டு தான் வீட்டுக்கு போவேன். விடி விளக்கு. அந்த விளக்கு பிரகாசிக்கிறது என்று சில வயது முறையோர்கள் சொல்லுவார்கள். எனக்கு அம்மாவனுடைய தந்தையை தெரியாது. அவர்கள் சொல்லுவார்கள், திருநீற்றுக்குறியோடு வந்து 90 வயதிலும் விளக்கு வைத்து விட்டு தான் போவார் என்று. அந்த விளக்கையும் இப்பொழுது கோயிலில் காட்டுகிறார்கள். அந்தளவு ஒரு அவர்களுடைய ஆன்மீக வளர்ப்பு எங்களை வாழ்வித்தது. சரி, உங்களுடைய அம்மா அப்பாக்கு நீங்கள் எத்தனை பிள்ளைகள்? நாங்கள் எங்களுடைய குடும்பத்திலே 7 பிள்ளைகள் தாய் தந்தைக்கு. என்னுடைய தாய் தந்தை ஆசிரியர்கள், என்னுடைய பெரிய தகப்பனார் பெரிய தாயார் ஆசிரியர்கள், என்னுடைய குடும்பத்திலே நிறைய பேர் ஆசிரியர் பணியிலே ஈடுபட்டார். என்னுடைய தந்தை வழி பேரனார் பண்டிதர் வேலு பிள்ளை. அவர்தான் முதல் இந்த திருக்குறளுக்கு இலங்கையிலே முதல் 1890ஆம் ஆண்டு உரை எழுதியவர். அவருடைய உரை இப்போ சமீப காலத்திலே வெளியிட்டிருக்கிறார்கள் திருக்குறள் விழாவிலே. இப்போது ஒரு பின்னணி இருந்தது. அந்த பின்னணியிலே நாங்கள் வளர்ந்தோம். என்னுடைய மூத்த சகோதரன் அவரும் ஒரு ஆசிரியராய் ஆசிரியர் கலாசாலையினுடைய அதிபராக இருந்தவர். தென்மராட்சி வலயத்திலே பிரதி கல்வி பணிப்பாளராக இருந்தவர். அவர்கள் எல்லோரும் ஆசிரியர்கள், எல்லோரும் பட்டப்பின் படிப்பும் பெற்றவர்கள். என்னுடைய சகோதரி ஒரு அதிபராக இருந்தவர். என்னுடைய 2வது சகோதரன் மருதான தொழில்நுட்ப கல்லூரியிலே ஆசிரியராக இருந்தவர். என்னுடைய அண்ணி ஒரு கொழும்பிலே பல்கலைக்கழக பேராசிரியர். எங்களுடைய இந்த சகோதரி எல்லாருமே எனக்கு பின்னாலே பிறந்தவர்களும் முன்னாலே பிறந்தவர்களும் எல்லோரும் கல்வித்துறை சார்ந்தவர்கள். அதனாலே எங்களுக்கு வீட்டிலே கூட ஒரு கல்வி பாரம்பரியம் எங்களுக்குள்ளே இருந்தது. நாங்கள் கல்வி சம்பந்தமான விடயங்களை வீட்டிலே இந்த நாளும் பேசக்கூடியதாக இருந்தது. அதனால் எங்களுடைய வீட்டு சூழல் ஒரு அறிவுபூர்வமான ஒரு ஆசிரியத்துவம் இருந்த காரணத்தினாலே என்னுடைய தாய் தந்தை எல்லாம் ஆசிரிய சமூகத்தோடு நன்றாக பழகியவர் என்ற காரணத்தினாலே வீட்டிலே தினமும் மாலையிலே ஒரு பண்டிதரோ ஒரு ஆசிரியரோ ஒரு அறிஞரோ வந்து பேசி கொண்டிருப்பார்கள். அப்போது நாங்கள் கட்டுப்பாடாக இருந்தோம். என்றால் 2 பேரும் கல்வியை பற்றிய சிந்தனையில் இருந்த காரணத்தினால கட்டுப்பாடாக எங்களை வளர்த்தார்கள். வீட்டிலே தோட்டம் செய்தோம். வீட்டில் கட்டாயம் நாங்கள் எல்லோரும் தோட்டத்தில் பங்கு பெற்றுவோம், கிடுகு பின்னுவோம். எங்களுடைய வீட்டு தேவைகளை நாங்களே பூர்த்தி செய்யக்கூடியதாக இருந்தோம். என்னுடைய தாயார் சரியான ஒரு கட்டிக்காரி என்று சொல்ல வேண்டும். அவருக்கு தையலும் தெரியும், நன்றாக பாடுவார். அதே நேரத்தில் சமையலும் அவர் கட்டிக்காரி. அதே நேரத்தில் எங்களை வளர்க்குறதுலே விடிய 7:30க்கு நாங்கள் 7 பிள்ளைகளுக்கும் சாப்பாட்டு பட்டியில் சாப்பாடு, அப்பாவுக்கு சாப்பாடு, தனக்கு சாப்பாடு. அவள் 21 போய்க்கல உங்களுக்கும் இல்லை. 21 வருஷம் 41 வருஷம் ஆசிரியராக இருந்தவர். 21 வருஷம் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி ஆரம்ப பாடசாலையில் அவர் இருந்தவர். அதுக்கு முதல் கண்டியில் படிப்பிச்சிருக்கிறார். அப்பா சிலாபத்தில் படிப்பிச்சிருக்கிறார். அவர்கள் இலங்கையில் பல பாகங்கள்லையும் சேவை செய்துவிட்டு பின்பு யாழ்ப்பாணத்தில். சரி, இப்போ பல பாகம், அதாவது பணி இடமாற்றம் பெற்று செல்கின்ற பொழுது நீங்களும் உங்களுடைய அம்மா அப்பாக்களோடு போகிறதா அல்லது நீங்கள்? இல்லை, நான் பிறக்கிற போது அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வந்துட்டார்கள். எனக்கு முன்னாலே பிறந்த சகோதரங்கள் எல்லாரும் கண்டி எல்லா இடமும் இருந்திருக்கிறார். உங்களுடைய சகோதரங்களில் வந்து நீங்கள் எத்தனையாவது? நான் 5வது.
சார் 5வது பிள்ளை நீங்கள் ஆரம்பத்திலே வந்து நீங்கள் சொல்லிடுங்க என்னென்றால் அந்த உங்களுடைய அந்த குடும்ப சூழல் கட்டுப்பாடான ஒரு குடும்ப சூழலில் நான் வளர்ந்து அந்த கட்டுப்பாடு என்று சொல்கின்ற பொழுது நான் நினைக்கின்றேன் அந்த எங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு பயப்படுற மட்டுமல்ல, எங்களுக்கு எங்களுடைய மாமாமாருக்கு நாங்கள் சரியான பயம். எங்களோட ஒரு மாமாவும் இருந்தார். அவர் திருமணமாகாதவர், அவர் எங்களோட சின்ன மாமா. ஆனால் அவர் அந்த காலத்தில் பிரபல்யமானவராக இருந்தார். அவர் தான் இணுவில்லை கண்டியிலேருந்து உயிர் யானை கொண்டு வந்து இணுவில்லை எங்களோட திருவிழாவுக்கு சுவாமியை யானையில் இருத்தி ஊர்வலம் கொண்டு வந்து முதலாக அவர் சூலமங்கலம் சகோதரிகளை யாழ்ப்பாணத்துக்கு கூட்டி கொண்டு வந்து இசை கச்சேரி நடத்தினார். திருமணமாதவர், முழு நேரம் சமூக பணியாற்றியவர். அவருக்கு நாங்கள் மிக பயம். அந்த காலத்தில் மாமாமாருக்கு நாங்கள் அம்மானுடைய எல்லா சகோதரர்களுக்கும் பயம். அதே மாதிரி எங்களுடைய அப்பாவினுடைய அண்ணன்மார் இருந்தார்கள். அப்பா கடைசி பிள்ளை. ஆனால் அவை எல்லாருக்கும் நாங்கள் அங்கே வருகிறார்கள் தான் இங்கே பயப்படும். சரி, அப்போ நீங்கள் அந்த சின்ன மாமாவை தான் நீங்கள் சொல்லுவீங்க. அதாவது அவருக்கு வந்து நாங்கள் சரியான பயம். என்ன காரணத்துக்காண்டி நீங்கள் என்ன மற்ற மாமாக்களையும் பார்க்க என்னென்ன காரணம்? எங்களுடைய இருந்தார், இறக்கும் மட்டும் அவர் எங்களுடன் இருந்தார். அவர் எங்களில் வலு கவனம், எங்களுடைய படிப்பு விஷயங்களில். மற்றது நாங்கள் எங்கும் கூட்டிக் கொண்டு போவார். எங்களை எங்கே வேண்டாலும் காரில் கார் பிடிச்சி கூட்டிக் கொண்டு போவார். அப்போ எனக்கு நேற்று போல இருக்குது, உலக தமிழராட்சி மாநாட்டினுடைய பொருட்காட்சியை என்னுடைய மாமா தான் என்னை கூட்டிக் கொண்டு போய் எல்லாம் காட்டுவார். இல்லை எங்கே நடைபெற்றது அது யாழ்ப்பாணத்தில் மத்திய கல்லூரியில், சுண்டுக்குழி மகளிர் கல்லூரியில், கொன்மேன்றில் 3 பாடசாலையில் நடந்தது. அதை விட அந்த உலகத்தமிழராட்சி மாநாட்டுக்கு யாழ்ப்பாண நகரம் முழுவதும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இப்போ நான் 7ஆம் வகுப்பு, என்னுடைய மாமனர் அதையெல்லாம் கூட்டிக்கொண்டே காட்டினார். உருது பவனியெல்லாம் கூட்டிக்கொண்டே காட்டுவார். அதே போல் ஜிஜி பொன்னம்பலத்தினுடைய பேச்சு நடக்கிற இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போனேன். எல்லாம் கூட்டிக்கொண்டே காட்டினார். அதே நேரத்தில் அவர் கண்டிப்பு பொழுதுபட்டால் வீட்டுக்கு வர வேணும். மற்றது பெரியவர்களை கண்டா மரியாதை செலுத்த வேணும். மற்றது சமய விடயங்களை அறிய வேணும். இதெல்லாம் அம்மா அப்பாவுக்கு நிகராக அவரும் இருந்தார். அவர் ஒரு நைஷ்டிக பிரம்மச்சாரியாக இருந்தவர். வெள்ளை ஷர்ட் தான் போடுவார். அதிகாலையில் நித்திரையால் எழுவார். இவர்களுடைய தாக்கமும் எங்களுடைய வாழ்க்கையில் நெறிப்படுத்தி. சரி, உங்களுடைய இந்த சின்ன மாமாட்ட நீங்கள் அடிவேட்டின ஏதாவது சந்தர்ப்பம் அடி வாங்கி இருக்கிறோம். அவர் வந்து கோயிலில் நாங்கள் இந்த பிரசங்கங்கள் அதெல்லாம் நடக்கல அங்கே இங்கேண்டு ஓடி திரிவோம், குடியிழந்து இருத்துவார். அவர் கண்டிப்பானவர். அதே போல் சில விடயங்களில் நாங்கள் சின்ன வயதிலேருந்து அவர் அந்த கண்டிப்பில் இருந்தார். வெளியில் போவதுன்றாலும் சொல்லி போட்டு போவோம். நீங்கள் மட்டுமில்லை, உங்களுக்கு சகோதரிகளாக இருந்தாலும் எல்லாரும். அவர் கொஞ்சம் தலைவர் வளர்ந்தாலே அவர் அம்மா அப்பா சொல்ல முதல் அவர் சொல்லுவார், இன்றைக்கு பின்னேரம் தலைமுடி வெட்ட வேணும். அப்படி கொஞ்சம் பிந்துதுன்னு சொன்னால் அந்த காலத்தில் வீட்டில் வந்து தான் வெட்டுவார். அப்போ அவர் கூட்டி கொண்டு வந்துடுவார். பள்ளிக்கூடத்துக்கு இப்படி போகக்கூடாது. அந்த மாதிரி எங்களுக்கு பிறவியிலே எங்களுடைய குடும்ப கூட்டு வாழ்வு இப்போ எல்லாம் இது கிடையாது. ஆனால் அந்த காலத்தில் அதுதான் யாழ்ப்பாணத்தின் ஒரு சிறப்பு. நீங்கள் கூறிய அந்த விடயத்திலேருந்து நான் கேட்கிறேன். அதான் நீங்கள் கடைசியாக நீங்கள் சொன்னபடியும் அந்த காலத்தில் இருந்த அந்த கூட்டு குடும்ப வாழ்க்கை முறை, சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனால் அந்த இன்றைய காலகட்டத்தில் வந்து எவ்வளவோ இல்லை, முற்றாக இல்லைன்னு கூறாவிட்டாலும் எவ்வளவோ குறைந்து விட்டது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது கூட்டு குடும்பமாக இருப்பதால் ஒரு சமூகத்துக்கு எவ்வாறான நன்மை கிடைக்கின்றது, அல்லது ஒரு தனி குடும்பமாக இருப்பதால் ஒரு சமூகத்துக்கு எவ்வாறான பாதிப்பு இருக்கும்? கூட்டு குடும்பமாக இருப்பதிலே ஒரு பெரிய மகிழ்ச்சி, இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொள்வது மட்டுமல்ல, எங்களுக்கு ஒரு பலம். இவ்வளோ பேர் இருக்கிறார்கள் எங்களோடு. இப்பொழுதும் எங்களுடைய குடும்பம் அப்படித்தான் இருக்கிறோம். எல்லோரும் சேர்ந்திருப்போம். எல்லோரும் ஒரு வைபவங்களுக்கு என்னுடைய சகோதரி மாதிரிலாம் அப்படி இருக்கிறார்கள். நான் இந்த பொது வாழ்வில் வந்து நான் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இடத்துக்கு போக வேண்டி இருக்கிறது. ஆனால் அவர்கள் எல்லோரும் அந்த பாரம்பரியத்தை ஓரளவு இன்றைக்கும் எங்களுடைய குடும்பத்தை அறிந்தவர்களுக்கு தெரியும். தனி குடும்பங்களுக்கு இப்போது கதவை பூட்டி போட்டு இருப்பார்கள். அவர்களுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவருக்கு யாருன்றே தெரியாமல் இருக்கு. அதனாலே ஒரு
ஒரு அவசரத்துக்கு ஆபத்துக்கு உறவுகள் இல்லாத ஒரு உலகமாக இருக்கும். உறவுகள் பலமாக இருக்க வேண்டும். சரி, உங்கள்கிட்ட அப்பா அம்மா நீங்கள் சொல்லியிருங்க, என்னுடைய அப்பா அம்மாக்களும் பார்க்க மாமா அவர்களோட தான் கண்டிப்பும் கூட. ஆனால் உங்கள்கிட்ட அப்பா அம்மாட்ட நீங்கள் அடிவண்ண சந்தர்ப்பம் ஏதாவது நினைவு இருக்கா? அவர்களும் ஒரு ஆசிரியர். அவர்கள் நான் படிக்கிற காலத்திலேயே முதல் அடி எனக்கு தான் நடக்கும். அவர்களுக்கு நல்லா அடித்தார்கள், அவர்கள் கண்டிப்பாக தான் வளர்த்தார்கள். எங்களுக்கு அந்த காலத்தில் ஆசிரியர் பிள்ளைகள் என்றால் அதுக்கு தான் கூட அடி விழும். நான் தாராளமாக அப்பாடம் வாங்கியிருக்கிறேன். இந்த திருவம்பாவ காலம் இப்படின்னா அப்படி எழும்போகணும், கொஞ்சம் இந்த நாள் தண்ணி அள்ளி ஊற்றி அப்பா உரிய நேரத்துக்கு அனுப்புவேன். அதுகளில் அவர்கள் கண்டிப்பாக இருந்தார்கள். எவ்வளவோ பாசமாயும் அதே நேரத்தில் கண்டிப்பாகவும் இருந்தார்கள். அவர்களுக்கு முதுமையிலேயும் அம்மா 90 வயதில் காலமானார். ஆனால் 90 வயதுலேயும் அம்மா இன்றைக்கு எங்கே போகிறோன்னு இங்கே வர்றோன்னு எல்லாம் சொல்லுவேன். அம்மாட்ட சொல்லித்தான் முடிக்கணும். இன்றைக்கு நான் சில நேரம் திருக்கம்பம் கோயிலில் தாங்கிடுவேன், சில நேரம் முதியோர் இல்லத்தில் தாங்கிடுவேன். ஆனால் அம்மாவுக்கு இன்றைக்கு நான் இன்ன இடத்துல நிற்கிறேன்னு சொல்லுவேன். அதே போல் அவன் 90 வயதுலேயும் எல்லாம் எழுத்தில் வச்சுருப்பான். ஒரு கடைக்கு பொருள் வாங்க போவதென்றாலும் துண்டளியை தருவான். என்னென்ன பொருட்களை வாங்கணும். மற்றது சில நேரங்களில் ஒரு துண்டளியை தருவான். இப்போ இன்றைக்கு இன்னர் வீட்டில் உறவினர்கள் வீட்டில் திருமணம் ஏதோ ஒரு நேரம் எடுத்து அந்த வீடுகளுக்கு போக சொல்லி துண்டளியை தருவான் 90 வயதில். அப்படித்தான் அவர்கள் வளர்த்தார். உங்கள் அம்மாவுக்கு 90 வயதுக்கு உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் எத்தனை வயது? ஒரு 4 ஆண்டுகளுக்கு முதல். சரி, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் உங்களோட அப்பா ஆசிரியராக அல்லது உங்களோட ஆசிரியர்கிட்ட நீங்கள் அடிவன் அந்த பிறகு நீங்கள் ஒரு மாணவராக இருந்து, ஆனால் நீங்கள் ஒரு ஆசிரியராக இருந்து மாணவர்களுக்கு நீங்கள் தண்டனை வழங்கியிருக்கீங்க. நாங்கள் ஆசிரியராக வந்த காலத்தில் இப்படி சட்டங்கள் அவ்வளவு எங்களை பாதிக்கிற தாராளமாக அடிபோட்டு மாணவர்களை நெறிப்படுத்தி இருக்கிறேன். அப்போது ரெகுமெண்டிடம் படித்த மாணவர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக இருக்கிறார்கள், கிழக்கிழங்கையில் விரிவுரையாளராக இருக்கிறார்கள், பதுளையில் இருக்கிற பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக இருக்கிறார்கள். அவர்கள் சில நேரங்களில் எனக்கு கடிதம் எழுதுவார்கள் அல்லது டெலிஃபோனில் அழைப்பார்கள், நீங்கள் அடித்த அடியில் நாங்கள் நல்லா இருக்கிறோம். அதேமாதிரி லண்டன், கனடா, அமெரிக்காவுக்கு நான் போனால் என்னுடைய மாணவர்கள் தேடி வருவார்கள், சொல்லுவார்கள், சார் நீங்கள் அன்றைக்கு எங்களை எல்லாம் அடிச்சில்லை. நான் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் வரை ஸ்கந்தவிருதயா கல்லூரியில் படிப்பிச்சேன். ஆண் பெண் 2 பேருக்கும் ஏஎல் மாணவர்களுக்கு படிப்பிச்சேன். இப்போ அந்த நேரங்களில் நான் ஒரு சீசன் இருக்குது, மழை காலம், குளிக்க குளத்துக்கு போயிடுவாங்க, கிணத்துக்கு போயிடுவாங்க. அப்போ இந்த மாணவர்கள் கிணத்துல குளிச்சோன்னு நிற்கிறார்கள் அல்லது கந்தரோட குளத்தில் குளிச்சோன்னு நிற்கிறார்கள் வந்து யாராவது எங்களுக்கு சொல்லுவார்கள். அப்போ நாங்கள் இந்த டிசிப்ளினுக்கு ஒழுக்காற்று பொறுப்பாசிரியர்களாக இருந்த காரணத்தினால உடனே அந்த இடத்துக்கு போய் மாணவர்களை கொண்டு வந்து தண்ணி இளத்தச்சில தாண்டா அப்பா அம்மா என்ன பாடுபடணும்னு அடி போடுவேன். இப்படியான குளப்படிகளுக்கு அடித்து போட்டு அடுத்த நிமிஷம் அரவணைப்பு. ஒரு நாள் படிப்புக்காண்டி என்று இல்லை, இந்த பிள்ளைகளின் எதிர்கால வாழ்வுக்காக ஒரு தராவது நான் அடித்தது என்று சொல்லி என்னோட கோவிச்சது கிடையாது. நிறைய பிள்ளைகள் அடி வாங்கியிருக்கிறார்கள். இப்பொழுதெல்லாம் சட்டத்திட்டங்கள் அந்த காலத்தில் அடி வாங்கியிருக்கிறார்கள், ஆனால் உச்சமாக இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் கூறுகின்ற அந்த விடயம், அதாவது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வந்து ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை தண்டிக்கின்ற பொழுது நீங்களே கூறியிருக்கிறீர்கள், அதாவது சட்டத்திட்டங்கள் அது ஒரு சட்ட சிக்கலுக்குள்ளே வருது. ஆனால் அது நீங்கள் சரியாக போல நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஏனென்றால் நீங்களே மேலை நாடுகளில் இந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் இப்போது வந்துட்டுது. அந்த நாடுகளில் அதுக்குரிய வாழ்வியல் அமைப்புகள் இருக்கிறது. இந்த நாட்டில் அதை திடீரென்று கொண்டு வந்ததால் எங்களை மரபுக்கும் நவீனத்துவத்துக்கும் அது புது யுகத்துக்கும் இடையில் நாங்கள் நின்று திக்குமுக்காடுறோம், ஒன்றும் செய்ய முடியாது. எங்களுக்கு அந்த பாரம்பரியத்துக்குள்ளே நாங்கள் அந்த மேலை நாட்டு பாரம்பரியத்துக்குள்ளே நாங்கள் வரையில். அப்போ எங்களோட பிள்ளைகள் இதே ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி என்னவும் செய்யலாம்னு வருகிற போது அது ஒரு சமுதாயம் பழுதாகும். அதே நேரத்தில் கட்டாயம் இப்போ அடிக்கத்தான் வேணுமென்று இல்லை. ஒரு ஆசிரியரை கண்டு ஒரு ஆசிரியரிடமிருந்து நல்ல விடயங்களை பெற வேண்டும். அதே நேரத்தில் ஒரு ஆசிரியருடைய
நல்ல சிந்தனைகள் ஒரு பிள்ளைக்கு கிடைச்சா தான் பிள்ளை ஒழுங்குக்கு வருவார். எங்களை பொறுத்தவரை எனக்கு 2 தடவை நல்ல ஆசிரியர் விருது தந்தார்கள். சிறந்த ஆசிரியர் என்று இலங்கை அரசாங்கம் 2 தடவை வந்து. அப்போ ஒரு மாணவன் எனக்கு நல்ல ஆசிரியர் விருது கிடைச்ச போது ஒரு மாணவன் சொன்னான், நானும் ஆசிரியராக வந்தால் விருது பெறுவேன். அப்போ நான் கேட்டேன், இவ்வளோ அடியெல்லாம் போட்டால் உங்களுக்கு எப்படி விருது கிடைக்கும் என்ற மாதிரி அந்த மாணவர்களுடைய சிந்தனை சுவையாக இருந்தது. அவர்களே நான் இளைப்பாறுகிற போது என்னுடைய மாணவர்கள்லாம் தேடி வந்தார்கள். எல்லாரும் அழுதார்கள். நான் 10 வருஷம் இருக்க இழப்பாறிட்டேன். 50 வயதில் இன்னும் 10 வருடங்கள் நீங்கள் பணி செய்யலாம், ஏன் சார் கூறுகிறீர்கள் என்று அழுதார்கள். அது ஒரு மறக்க முடியாத நாட்கள். ஆரம்ப ஆசிரியராக இருந்தது சுண்ணான் திருஞான சம்பந்த வித்தியாசாலையில். அங்கேயும் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லா படிப்பிச்சு நல்லா இது. அப்போ அவர்களும் மறப்பதில்லை. இப்போ அதில் படித்த பிள்ளைகளும் நல்லா இருக்கிறார்கள். அவர்களும் இந்த ஆரம்ப கல்வியை பெற்ற பிள்ளைகள். ஒருவர் இப்போ வலிதற்கு பிரதேச சபை தலைவராக இருக்கிறார். அவர் அந்த தலைவரான உடனே முதல் என்னிட்ட தான் வந்தார். சார், நான் தேர்தலில் வென்றிருக்கிறேன், தலைவராக இருக்குது, எல்லாம் சின்ன நீங்கள் தந்த ஆளுமை என்று. நான் பெரிய சந்தோஷப்பட்டேன். பொறியியலாளராக இருக்கிறார்கள், இப்படியெல்லாம் இருக்கிறார்கள். எனக்கு இப்போ பெரிய மகிழ்ச்சி என்னுடைய மாணவர்கள். ஆனால் இன்றைய சூழல் வேறு. இன்றைய சமுதாயம் மாற்றம் பெற்று கொண்டு போகுது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வளவில என்று சில மாற்றங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் எங்களுடைய காலத்தை நாங்கள் சுவைத்து ரசித்து நாங்களே எங்களுக்குள்ள எங்களோட சமகாலத்தவர்களோட பங்கிடலாமே ஒழிய இன்றைய தலைமுறை எங்களை ஏற்கப் போவதில்லை. எங்களுடைய அந்த கருத்துக்களை ஏற்க. உங்களோட வாழ்க்கையில் இந்த 58 வருட வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம் அல்லது உங்களுடைய மனதை பாதித்த விடயம் என்று ஏனென்றால் பல விடயங்கள் இருக்கலாம், அந்த உங்களுக்கு நினைவிருக்கிற விடயங்கள்? உண்மையிலே எனக்கு மறக்க முடியாத சம்பவம்ன்றது என்னை பொறுத்தவரை என்னுடைய வாழ்நாளிலே இந்த ஒரு அரசியலிலும் தொடர்பில்லாமலே என்னை இந்திய இராணுவத்தினுடைய காலத்தில் போர்க்காலத்தில் கைது செய்தார்கள். அப்பொழுது 1987 அப்பொழுது அங்கே கொண்டு போய் அவர்கள் அடித்தார்கள், அடித்து சித்திரவதை செய்தார்கள். எனக்கு என்றால் அந்த நேரம் பெரிய கவலை. ஆனால் நான் அதில் படுத்திருந்து எங்களை கொண்டு போய் வைத்திருந்த முகாமில் இருந்து நான் கடவுளை நினைச்சு அழுதேன். கடவுளை நீ ஏதோ ஒரு வடிவத்தில் வந்து என்னை காப்பாடு, ஏன்னா எந்த தப்பும் செய்யல. அப்போ என்னை கொல்லுவதற்கு ஆயத்தப்படுத்துகிற போது ஒரு இராணுவ வீரனை துவக்க பறிச்சான், அவரை கொல்ல வேண்டாம். அப்போ எனக்கு பெரிய ஆச்சரியம். எல்லாம் ஆயத்தம் செய்து விட்டார்கள், ஆனால் கொல்லவில்லை. அப்போ தான் எனக்கு இந்த கடவுள் நம்பிக்கை இன்னும் வலுப்பெற்றது. அவன் சொன்னான், ஹிந்தியில் அவன் பேசி கொண்டிருந்தான். அவன் சொல்கிறான், இவரை சுடாது என்று 2-3 தடவை அந்த அவர்கள் ஆயத்தப்படுத்த பறிக்கிறது. இப்படியே இருந்து அங்கே இருந்து பிறகு கஷ்டப்பட்டு காயப்பட்டு போன நாட்களும், அதனால் உயிர் போய் திரும்பி வந்த அந்த நாள் அது மறக்க முடியாது. அதை விட்டு நான் இப்போ இராணுவத்தோட கோவிச்சோ அல்லது இந்திய இராணுவத்தை இந்த விடயத்தை நடுக பேசி கொண்டிருந்தோ இல்லை. எங்கள் தலைவிதி என்று விட்டு நாங்கள் இப்பொழுது எங்களுடைய கடமைகளை செய்து கொண்டிருக்கிறோம். நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், கடவுளுடைய மறக்க முடியாத சம்பவம் மற்றவர்களுக்கு சின்ன சின்ன விடயங்களாக இருக்கலாம். என்னை பொறுத்தது உண்மையாக உயிர் எடுப்பதாக தீர்மானித்து உயிர் தப்பி பிழைத்து பிறகு காயத்தோடு ரொம்ப நாளாக வைத்தியசாலையில் இருந்து சிகிச்சை பெற்று மீண்டும் நடமாடத் தொடங்கி இன்றைக்கு இந்த தூரம் வாழ்கிறேன்டா அது ஒரு அதிசயம். சார், அந்த காலகட்டத்திலிருந்து நீங்கள் வெளியில் வந்தீங்க? அவர்கள் அந்த இடத்த விட்டு, அந்த சம்பவம் நடந்த இடத்திலிருந்து எதிர்பாராத விதமாக
போர் முகம் கூடி அவர்கள் அந்த இடத்தை விட்டு போகிற போது அப்படியே நாங்கள் அவர்கள் எதிர்பாராத விதமாக அவர்கள் அங்கால யுத்தம் நடந்துருந்தோ அந்த இடத்துக்கு எல்லா இராணுவ வீரர்களும் போயிட்டார்கள். அந்த நேரம் எழும்பி நான் என்னை பாதுகாப்பதற்கு நான் அந்த இடத்தை விட்டு போனேன். அந்த சந்தர்ப்பத்தில் உங்களோட அம்மா அப்பா இல்லை உங்களோட மாமா அம்மா உங்களை வெளியில் அவ்வளோ மாமார் வந்து விட்டார். என் தாய் தந்தைக்கும் வயது போய்விட்டது. மிக கஷ்டப்பட்டு தான் நான் என்னுடைய தாயார் இருந்த இடத்துக்கு போய் பிறகு திருப்பி இராணுவம் கைது செய்து பிறகு திருப்பி என்னை அவர்கள் ஒரு பொதுமகன் விட்டு அப்புறம் நான் வைத்தியசாலையிலிருந்து சிகிச்சை பெற்று கொழும்புக்கு சென்று சிகிச்சை பெற்று இந்தியாவுக்கு போய் அப்போலோ வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று இன்றைக்கு இந்த அளவு தூரம் இருக்கிறோம். சரி, உங்களுடைய இந்த பாடசாலை வாழ்க்கைக்கு நாங்கள் வரலாம். உங்களுடைய இந்த பாடசாலை வாழ்க்கையில் பல நட்பு வட்டாரங்கள் இருக்கும். அதில் பாடசாலை வாழ்க்கையில் உண்மையில் எல்லோருக்கும் மறக்க முடியாத பல சம்பவங்கள் இருக்கலாம். என்னை பொறுத்தவரையில் எங்களுக்கு நான் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் படித்தேன். நான் ராமநாதன் கல்லூரியில் படித்தேன். ராமநாதன் கல்லூரியில் படிக்கிற போது தான் இந்த அப்போலோ அதாவது சந்திரமண்டலத்துக்கு ஆம்ஸ்ட்ராங் போய் இறங்கிய போது நாங்கள் ராமநாதன் கல்லூரியில் படிக்கிறோம். அப்போ என்னுடைய வகுப்பு ஆசிரியர் அமிர்தவல்லி என்று அவர் என்னிடம் மிக பிரியமுடையவர். அவர் தான் என்னை முதல் மேடை ஏற்றியவர். அந்த நாளில் ராமநாதன் கல்லூரியில் ஒரு ரேடியோ வச்சு நேரடியாக நேர்முக வர்ணனை தமிழில் போய்கொண்டிருந்தது. இலங்கை வானொலியிலேருந்து இப்பொழுது அமெரிக்காவில் விண்வெளி போய்கொண்டிருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இறங்க போகிறார்கள். அது மயில்வானம் அருள் தியாகராஜாண்டு ரேடியோஸில் நாட்கள் அதை பற்றி சொல்லி கொண்டு வந்தது இப்போது ஞாபகம். அது மறக்க முடியாது. ராமநாதன் கல்லூரியில் அந்த நாள் அங்கே தான் முதல் மேடு ஏறினேன். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் எங்களுடைய நட்பு வட்டம் இன்றைக்கும் அந்த நண்பர்கள் என் மீது உயிராக இருக்கிறார். நான் இப்போ இந்த அரும்பொருட்காட்சியம் கட்டுறதுக்கு என்னோட படித்த 2 வைத்திய நிபுணர்கள் எனக்கு பெருந்த பணம் தந்திருக்கிறார். ஒருவர் வைத்திய நிபுணர் பார்த்திவன். அவர் சொல்லுவார், நானும் அவரும் சொல்லுவோம், நாங்கள் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி கேன்டீனில் ஒரு பிளேண்டியை வாங்கி 2 பங்கிட்டு குடித்த காலம். அவரும் ஒரு ஆசிரியட்டமாக அவர் இதை ஒரு ஃப்ளோரே அவர் தான் கட்டிட்டு வந்திருக்கிறார். இந்த சிலைகளெல்லாம் வைக்கிறாங்க. இன்னொரு வைத்திய நிபுணர் என்னோட ஒன்றா படித்தவர்கள். நாங்கள் அட்வான்ஸ் பயோ தான் நான் படித்தேன். அவர் நிர்மலன் மகேசன் என்று சொல்லி அவர் இங்கிலாந்தில் ஒரு பெரிய வைத்திய நிபுணர். அவர் சொந்த பணத்தில் இது செய்யக்கூடிய இருந்தது. அப்போது இந்த கல்லூரி நட்பு என்பது இன்றைய மாணவர்களுடைய நட்பு எப்படி என்று எனக்கு அவ்வளவு தெரியலை. அந்த நாங்கள் படித்த காலத்தில் எங்களிடம் இருந்த நட்பு முறை என்றது ஒரு வித்தியாசமானது. நாங்கள் ஒண்டா சாப்பிடுவோம், பின்னேரம் 4 மணி தான் எங்களுக்கு பாடசாலை அப்போ விடும். காலமே 2 நேர பாடல். அதுக்கு பிறகு நாங்கள் ஃபுட்பால் கிரிக்கெட் அதில் மேட்சுகள் எல்லாம் நடக்கும், எல்லாம் பார்த்துட்டு பின்னேரம் 5 மணி தான் பாடசாலையில் போவோம். இனி திருக்கேஸ்வர திருவிழா பாடசாலையில் இந்து மன்றத்தில் நான் இருந்தேன், நேல் யூனியனில் இருந்தேன். அப்போ எங்களுக்கு பாடசாலை காலமே எங்களுக்கு ஒரு பொற்காலம், மறக்க முடியாது. அந்த இனிமையான நினைவுகள் மறக்க முடியாது. ஒரு சமயம் அதிபர் பிஎஸ் குமாரசாமி பிரின்சிபலாக இருக்க நாங்கள் இந்த வகுப்பிலிருந்து அடுத்த வகுப்பு மாறி போயிருக்கல அந்த மரத்தில் ஏறி வளையலில் எங்களோட பேரையே சோக்கட்டியால் எழுதி ஆண்டு போடுறது அப்படி செய்தோன்று கேட்க எதிர்பாராமல் பிஎஸ் குமாரசாமி பிரின்சிபல் வந்துட்டார். கையில் கேனோடான் வந்தவர். அவர் சொன்னால் குரங்குகளே இறங்குங்க. இறங்கினோடனே அடிப்பேரண்டு பார்த்தா அவர் அடிக்கல. ஆஃபீஸுக்கு வர சொன்னார். நாங்கள் ஒரு 30 பேருக்கு போயில ஆஃபீஸுக்கு போகிறோம். அது வாசலில் நிற்க சொன்னார். அதில் வச்சு அடிக்க போகிறேன்னு பார்த்தா அடிக்கல. கொஞ்சம் தலை வந்து சொன்னார் குமாரசாமி மண்டபத்துக்கு வர சொல்லி அங்கே கூட்டிகண்டையை காட்டி சொன்னார். அங்கே ஒரு செப்பு தகடு இருந்தது. அதில் பழைய மாணவர்கள் கொஞ்சம் பேர் இருந்தது. அந்த பில்டிங்கை கட்டுறதுக்கு காரணமாக இருந்த பழைய மாணவர்கள். அவர் ஒருவர் நீதியரசராக இருக்கிறார், ஒருவர் பெரிய பெரிய பதவியில் இருக்கிறார். இந்த செப்பு தகட்டை காட்டி சொன்னார், குற்றங்குகளே கழுதைகளே வார வருஷம் புது கட்டிடம் கட்டிக்க அந்த வளைவு கடத்தி எறிஞ்சு போடுவோம். நீங்கள் படித்து மனுஷராக வந்து இப்படி ஒரு செப்பு தகட்டில் உங்களோட பேர் பதிக்க முயற்சி செய்யுங்க.
சிவர்லையும் வளையிலையும் இண்டையிலேருந்து இந்த காலத்திலே நீங்கள் எழுதக்கூடாது. அவர் சொன்ன அந்த வார்த்தையை எனக்கு இப்போவும் பசுமையாக இருக்குது. இப்போ எங்களுடைய பேர்கள் சொப்புத்தகடுகளில் கருங்கல்லில் எல்லாம் பதிக்கப்படுகைக்குள்ள நான் அவரை தான் நினைக்கிறேன். எஸ் குமாரசாமி, ஆரம்பத்தில் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களோட வீட்டு தேவைகளை வந்து நீங்கள் வீட்டில் தோட்டம் செய்து அதிலிருந்து பெறக்கூடிய மாதிரி இருந்தது. ஆனால் இந்த 2 நேர பாடசாலை என்று சொல்லிக்க நீங்கள் காலம் போனால் பின்னேரம் 5 மணி போகிறா நீங்கள் அந்த காலகட்டத்தில் வந்து எவ்வாறு உங்களால் அந்த தோட்டங்களை செய்யக்கூடிய வந்த உடனே செய்யலாம், அல்லது காலையில் அதிகாலையில் எழுந்து தண்ணியட்டோ. அது மட்டுமல்ல, அப்போ சனி ஞாயிறு இப்போ மாதிரி கடுமையான டியூஷன் கிடையாது. சனி ஞாயிறு வீட்டில் நாங்கள் எங்களை வீட்டு வேலையை நாங்களே தான் அடைப்போம். அது மட்டுமல்ல, கிடு பின்னி எல்லாம் அந்த வேலையை செய்வோம். எங்கள் வளவிலேயே போதிய சாப்பாடு இருந்தது. எல்லா மரங்களும் பயன்தர்ற மரங்கள் இருந்தது. இந்த நாள் 365 நாளும் வாழை குலை போடும், மாங்காய் கொய்யா எல்லாம் நிற்கும். இப்போ அது அந்த வீட்டில் நாங்கள் பின்னேரம் வந்தோடனே ஏதோ ஒரு மரத்தில் ஏறி ஏதோ ஒன்றை பிடுங்கி சாப்பிடலாம். அந்த காலம் அது அப்படி இருந்த ஒரு காலம். அதனால் எல்லோரும் அந்த கடமையை செய்கிறது எந்த வீட்டுக்கு மட்டுமல்ல, என்னுடைய சமகாலத்தில் எல்லா மாணவர்களும் தன்னோட வீட்டில் ஏதோ ஒரு வேலை செய்து தான் வருவார்கள். சரி, நீங்கள் ஆரம்பத்தில் வந்து நீங்கள் சொன்னீங்க, அதாவது நீங்கள் படிக்கிற காலகட்டத்தில் வந்து ஒரு ஆசிரியருடைய வீட்டுக்கு செல்கின்ற பொழுது அவர் அந்த பாரதியாரினுடைய படங்களை பெரிதாக வைத்து, ஆனால் நீங்கள் அதன் பின்னர் சமூக சேவை செய்து நீங்கள் இவ்வாறு இந்த திருவாசக அரண்மனை அல்லது இப்படி சிவபூமி அரும்பொருள் காட்சியகம் அமைக்கின்ற பொழுது அவரை நினைத்து பார்த்தது இல்லையா? இல்லை, அவர்களெல்லாம் உள்வாங்கித்தான் இதை செய்கிறோம். எனக்கு என்னுடைய இந்த சமூகத்தில் இந்த வழிகாட்டிகள் என்று பல பேர். எனக்கு முதல் அதிபராக இருந்த அதிபர் சபாலிங்கம், அவர் இப்படி பேட்டி நேஷனெல்லாம் பள்ளிகள்லாம் போட்டார். அது எனக்கு ஒரு பெரிய அவர்கிட்ட ஆளுமே. அவரை பார்த்து தான் இந்த உடுப்பே நான் போட்டேன். இப்போ நான் பிரின்சிபல் ஆகிக்க இப்படி தான் போனேன். நான் நினைக்கிறேன் உங்களுடைய இந்த சின்ன மாமாவும் அவர் நேஷனலாக அவர் வெள்ளை உடுப்பு தான், ஆனால் என்னுடைய அதிபற்ற உடுப்பு தான் இந்த உடுப்பு. அவ்வளவுக்கு நான் அதிபரை உயிராக நேசித்தேன். நான் அவர் நீங்கள் ஒரு முன்மாதிரி ரோல் மாடலாக கூட. அவர் உடுப்பு, அவற்றை சில நடவடிக்கைகள் எல்லாம் பிரயோகம் நடத்துகிற விதம், அதை நான் அதிபராக வந்து அப்படி என்னுடைய அதிபரை உள்வாங்கினேன். அதே மாதிரி நான் கம்பபாரதி ஜெயராஜ் அவர்களுடன் நான் கம்பங்கலத்தில் இணைந்திருந்து அவர் என்ன பல பேச்சு போட்டிகளுக்கு இந்த பேச்சு நிகழ்ச்சிகளுக்கு போனேன். நான் படிக்கிற நான் மத்திய பிரிவில் பேசிக்க அவர் மேல் பிரிவில் பேசுவார். அந்த நட்பு பிறகு நாங்கள் இந்த கம்பன் கழகத்தில் வரைக்கும் அவர் இந்த விழாவை எப்படி செய்கிறதுன்றது அவர்கிட்ட கற்று அண்ணன் தங்கம்மா அப்பா குட்டி அவர்களிடம் நிறைய விடயங்களை கற்றேன். அவரோடு நான் அவருடைய நிர்வாகத்தில் போய் அவர்கள் என்னை இணைத்தார்கள். அப்போது 1993ஆம் ஆண்டு தன்னுடைய பிறந்தநாள் அறநிதிய சபையில் சேர்த்தார்கள். 95ஆம் ஆண்டு கோயில் நிர்வாகத்தில் இணைத்தார்கள். கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் அவருக்கு கட்டுப்பட்டு அவருடைய பாசறையில் இருந்தாள். ஒரு நாள் மாலையில் போய் அவள் சந்திப்போம், பேச்சு விடயங்களை அவளோட காய்ப்போம், அவள் சொல்கிற பணியை செய்வோம். அதனால தான் அவள் இறந்தபோது அந்த பெரிய பொறுப்பை நான் ஏற்கக்கூடியதாக இருந்தது. அப்போ எனக்குள்ள அண்ணன் தங்கம்மா அப்பா குட்டியினுடைய ஆளுமைகளை கற்றுக்கொண்டு அதை செயற்படுத்துகிறேன். கம்பபாரதி எனக்கு கற்பித்த அதிபர், அதே போல் எங்களுடைய மாமாவின் இயல்புகள் இவை எல்லாம் எங்களுக்குள்ளே இருக்கிற காரணத்தினால இந்தளவு தூரம் நாங்கள் காரியங்கள் செய்யக்கூடியதாக இருக்குது. சரி, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாம். அதாவது நீங்கள் ஒரு சொற்பொழிவாளன் என்று சொல்வதில் பெருமைப்படுகின்றீர்களா, அல்லது ஒரு ஆசிரியர் என்று சொல்வதில் பெருமைப்படுகிறீர்களா, அல்லது ஒரு அதிபர் என்று சொல்வதில் பெருமைப்படுகிறீர்களா, அல்லது ஒரு சிறந்த சமூக சேவையாளன் என்று சொல்வதில் வந்து நீங்கள் பெருமைப்படுகின்றீர்களா? எல்லாவற்றுக்கும் மேலால் ஒரு நல்ல மனிதனாக இருப்பதை விட்டு தான் நான் விரும்புகிறேன். இந்த நான் வகித்த பதவிகள் ஒவ்வொன்றும் நல்ல மனிதர்களை உருவாக்குற பதவி. உண்மைதான். நல்ல மனிதர்களோடு இருக்கிற தொடர்பும் நல்ல மனிதராக வாழ்வதற்கான முயற்சிகளும் இந்த பதவிகளில் இருந்த போதும் எனக்கு அது ஒரு பேராக இருந்தது. என்னை பொறுத்தவரை சொற்பொழிவு என்னை உலகத்துக்கு அறிமுகம் செய்தது. அந்த சொற்பொழிவினாலே
தான் நான் பல காரியங்களை சாதிக்கக்கூடியதாக இருக்கும். புலம்பெயர் தேசங்களுக்கு எல்லா நாடுகளும் என்னை அழைத்தார்கள், இப்பொழுதும் அழைக்கிறார்கள். இப்பொழுது நான் போக நேரம் இல்லாமல் மறுக்கிறேன். ஒரு ஆண்டும் பல நாடுகளுக்கு அழைக்கிறார்கள். இப்பொழுது இந்தியாவுக்கும் அடிக்கடி கூப்பிடுகிறார்கள். அங்கேயும் திருச்செந்தூர் கந்தசஷ்டி காலங்களிலே தொடர் விரிவுரை ஆற்றியதுனாலே திருச்செந்தூரில் பெருங்கூட்டம் வருவார்கள். இந்திய பேச்சாளர்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது. இப்போ இந்தியாவில் ஏதாவது விளையாண்டா இப்போ கேட்குறார்கள். ஆனால் எனக்கு என்னை பொறுத்தவரை இங்கே நான் கிட்டத்தட்ட ஒரு 16 நிறுவனத்தை நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த செயல்களை செய்கிற காரணத்தினால முன்பு போல் ஒரு அடிக்கடி வெளிநாட்டுக்கு போக முடிவதில்லை. ஆனால் போகாமலும் இந்த காரியங்களை செய்ய முடியாது. எனவே ஆண்டுதோறும் நான் ஆஸ்திரேலியாவுக்கு போவதுண்டு. ஏப்ரல் மாதம் கனடாவுக்கு ஒரு 2 வருடத்துக்கு ஒரு தடவை போவேன். இப்பொழுது கனடாவுக்கு கிட்டத்தட்ட 8 தடவை கனடாவுக்கு போயிருக்கிறேன். இங்கிலாந்தை பொறுத்தவரை 10 தடவைக்கு மேலே போயிருக்கிறேன். ஆஸ்திரேலியாவுக்கு 11 தடவை பயணம் செய்திருக்கிறேன். சிங்கப்பூர், மலேசியா, இந்தியா, இந்த நாடுகள் எல்லாம், நியூசிலாந்து, எல்லா நாடுகளுக்கும், அமெரிக்காவுக்கு 3-4 தடவை போயிட்டு எல்லா நாடுகளுக்கும் என்னை அழைத்திருக்கிறார்கள். நான் சென்று அதனாலே பல பேருடைய அன்பை சம்பாதித்தேன். பணத்தை தேடியதை விட நல்ல மனிதர்களை சம்பாதிக்கிற வாய்ப்பு வந்து அதனாலே என்ன கஷ்டம் வந்தாலும் நான் சொல்லுவதை அவர்கள் கேட்கிறார்கள். அதனாலே தான் இந்த பணிகள் எல்லாம் நடைபெறுகிறது. சரி, இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியில் நான் உங்களிடம் ஒன்றை கேட்கலாம் என்று நினைக்கிறேன். நீங்கள் பல அது குறிப்பாக சொல்லிடுங்க, அதாவது தங்கம்மா, அப்பா குட்டி, அன்னையின் அவர்களின் கீழ் நீங்கள் இருந்ததால் வந்து இவ்வாறு உங்களால் பின்னால் பிரகாசிக்கக்கூடிய மாதிரி. ஆனால் உங்களுக்கு பின்னால் நீங்கள் யாரையாவது நெருப்படுத்துகின்றீர்கள்? என்னை இப்பொழுது எங்களுடைய காலங்கள் வந்து இப்படியான ஒரு முழுநேர ஆத்மீக வாழ்வுக்கு அதுக்கு வருவதற்கு உரிய சூழல் இருந்தது. இன்றைக்கு ஒரு இளைய தலைமுறை வந்து எங்களோட நீண்ட நேரம் நின்று செயற்படுவது என்பது ஒரு கஷ்டமான விஷயம். அப்போது நான் அவருடைய சிவபூமி அறக்கட்டளையில் இளையவர்களை நிர்வாகத்தில் இணைத்திருக்கிறோம். துர்காதேவி தேவஸ்தானத்தில் இளையவர்களை நிர்வகிக்கிறோம். என்றாலும் அவர்களால் முழு நேரம் அர்ப்பணிக்க முடியுமோ என்பது கேள்விக்குரிய. என்னடா அவர்கள் எல்லாம் குடும்பஸ்தர்களாக மாறிக்கொண்டிருப்பார்கள். அப்போது இப்படியான முழுநேர பணி செய்வதென்றால் குடும்ப வாழ்வுக்கு போய் முழு நேரம் பணி செய்வது என்பது ஒரு குடும்பத்தையும் சீராக பராமரிக்க முடியாது, சமூகத்தையும் நன்றாக பராமரிக்க முடியும். குடும்ப வாழ்வுக்கு போன சிலர் சமூக பணி செய்வார்கள், குடும்பத்தை கவனிக்க மாட்டார். குடும்பத்தோடு ஆக ஒட்டி இருப்பவர்கள் பல பேர் சமூகத்துக்கு நேரத்தை செலவு செய்யார்கள். இந்த பிரச்சனை இருக்கிறது. கடவுள்லாம் அனுப்ப வேண்டும், எதிர்பார்க்குறோம். கடவுள் யாரையோ நல்ல பணி செய்யக்கூடியவர்களை தருவார். அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. சரி, இன்றைய இந்த நிகழ்ச்சியூடாக நீங்கள் இன்றைய இளம் சமூகத்துக்கு என்ன சொல்கிறீங்க? குறிப்பாக நான் இந்த டான் தொலைக்காட்சியூடாக நான் சொல்லிக்கொள்வது என்னவென்றால், இந்த இளைய தலைமுறை எவ்வளவு ஆற்றலும் அறிவும் இந்த நவீன அறிவியல் கருவிகள் கொண்டு எல்லாம் பிள்ளைகள் இப்போ படிக்கிறார்கள். எங்களோட காலம் பேனையும் பென்சிலும் கொப்பியும் தான். ஆனால் இப்பொழுது எல்லா பிள்ளைகளுக்கும் இலத்திரனியல் கருவிகள் இவை பற்றிய அறிவு இருக்கிறது. அறிவை விரைவாக தேடுகிற சந்தர்ப்பம் இப்போ பிள்ளைகளுக்கு இருக்குது. எங்களுக்கு ஒரு புத்தகத்தை இரவல் வாங்கி படிக்க வேண்டிய தேவை இருந்தது. இப்பொழுது மடியில் இருக்கிற மடிக்கணனிலேயே உலகத்தை கேட்கிற வாய்ப்பு. இந்த வாய்ப்பை இந்த பிள்ளைகள் பெற்றவர்கள் பாக்கியசாலி. இவற்றையெல்லாம் அறிந்து எல்லாருமே மிகச்சிறந்த அறிவை பெறலாம். ரெண்டாவது, நேரத்தை வீண்விரியம் செய்யக்கூடாது. என்னை பொறுத்தவரை நான் ஒவ்வொரு நிமிஷத்தையும் கடவுள் வந்து சந்தர்ப்பமாக தான் கருதுகிறேன். அதிகாலையிலிருந்து அநேகமாக நான் இரவு 12 மணிக்கு முதல் நித்திரை கொண்டது கிடையாது. கடந்த 35-40 வருஷமாக ஏதாவது படித்து தான் படுப்பேன், ஏதாவது வாசிப்பேன். ஏன்னா நாளைக்கு மேடைக்கு போகிற போது சொன்னதையே சொல்லக்கூடாது, புது விடயத்தை கற்க வேணும், தேட வேணும். அந்த தேடலுக்கு இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு சுலபம். நாங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு விடயத்தை மேடையில் பேசுகிறதுக்கு எல்லாம் பயன்படுத்துகிறோம்.
எனவே இந்த பிள்ளைகள் இப்போ வந்து இதெல்லாம் உலகத்தை எல்லாம் பார்த்து நல்ல லட்சியத்தோடு நல்ல விஷயங்களை செய்யலாம். எல்லா பிள்ளைகளுக்கு நல்ல படிப்புக்கு வசதி இருக்குது. இலங்கையில் நாங்கள் படிக்கிற காலத்தில் 3 பல்கலைக்கழகம், இப்போ 16 பல்கலைக்கழகம் இலங்கையில் இருக்குது. அதை விட தனியார் பல்கலைக்கழகம் இருக்குது. அகல கதவுகள் திறக்கப்பட்டிருக்கு. இப்போ எல்லாம் பிள்ளைகளுக்கு பெரிய வாய்ப்புகள் உண்டு. பெரிய எல்லாரும் எல்லா துறையிலையும் மேம்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே இந்த இளைய தலைமுறை அவற்றையெல்லாம் தங்களுடைய வாழ்நாளில் பெற வேண்டும். ஏதாவது சாதிக்கவும். நாங்கள் பிறந்தோம் வாழ்ந்தோம் என்று இருப்பதை விட்டு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஏதோ ஒரு திறமை உண்டு. அந்த திறமையை பயன்படுத்தி அவர்கள் சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். என்னுடைய ஆசிரியர் அடிக்கடி சொல்லுவார், தென்னை மட்டை ஒன்று கீழே விழுகிற போது அது விழுந்ததுக்கு அந்த இருந்த இடத்தை அடையாளப்படுத்திட்டு போகுது. இந்த பரந்த உலகத்தில் இருந்தோம் என்று விட்டு போக ஏதாவது ஒரு அடையாளத்தை ஒரு மனிதர்களும் உருவாக்க வேண்டும். அதை இந்த இளைய தலைமுறை கற்றுக்கொள்ள வேண்டும். இப்பெல்லாம் மகிழ்ச்சியாக வாழலாம், ஆடலாம், பாடலாம், சிரிக்கலாம். ஆனால் அர்த்தத்தோடு செய்யவும், ரசனையோடு இருக்க வேணும். அதே நேரத்தில் இந்த சமுதாயத்துக்கு அடுத்த தலைமுறையை நாங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேணும். அதுதான் என்னுடைய விருப்பம். எனக்கு இந்த இளம் பிள்ளைகளை பார்த்து சந்தோஷம். அதே நேரத்தில் அவர்களுடைய பொறுப்புகள் காணாமல் இருக்கிறது. சும்மா வீணா நேரத்தை செலவழிக்கிறவர்கள் அதை காணுற போது கஷ்டமாக இருக்கு. நாங்கள் நேரம் போதாமல் இன்னும் என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறோம். ஆனால் சும்மா நேரத்தை செலவு செய்கிறன்றது ஒரு கஷ்டம். என்னை பொறுத்தவரையில் ஒவ்வொரு நிமிஷமும் அதுக்கு பெருமதி உண்டு. நேரம் பொண்ணுக்கு சமம் என்றவர்கள் இப்பொழுது உயிருக்கு சமம். ஏன்னா இந்த உயிர் இந்த உடம்பில் தங்கி இருக்கிற நாட்களை நாங்கள் நன்றாக பயன்படுத்தணும். அடுத்த ஜென்மம் எங்கேன்னு தெரியாது, அடுத்த பிறவி என்னன்னு தெரியாது. அதனால் தாய்மானவர் சொன்ன மாதிரி இந்த பிறவி தப்பினால் எந்த பிறவி வாய்க்குமோ பராவிரமே. அதனுடைய இந்த பிறவியை சரியாக பயன்படுத்தணும். அதுவும் மனிதனாக பிறந்தது ஒரு பெரிய பேர். இந்த பிறவியை சரியாக பயன்படுத்தணும். நன்றி. இன்றைய தினமும் நாங்கள் துரைக்கப்பால் நிகழ்ச்சியில் சாதனை தமிழன் கலாநிதி செஞ்சொற்செல்வர் ஆறு திருமுருகன் ஐயாவை பார்த்திருந்தோம். உண்மையில் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தன, குறிப்பாக எவ்வாறு தன்னால் சமூக சேவைகள் செய்யக்கூடியதாக இருந்தது, யார் யாரை பின்பற்றியதால் தன்னால் இன்றும் சமூகத்தில் மக்களுக்கு சேவையாற்றக்கூடியதாக இருந்தது போன்ற பல்வேறு விடயங்கள். அது மட்டுமல்ல, இன்றைய இளம் சமூகத்துக்கு கூட நல்லதொரு கருத்தை கூறியிருக்கின்றார். அவரை இன்றைய தினம் துரைக்கப்பால் நிகழ்ச்சியில் இணைத்து கொண்டதில் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியூடாக சந்திப்போம். வணக்கம். நன்றி, வணக்கம். Thank you.